உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நடக்க போகின்ற தேர்தல் ஒரு மேட்ச் பிக்சிங் தேர்தல். இதை நான் சொல்லவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகு அமலாக்கத்துறையால் ஒரு மாநில முதலமைச்சர், டெல்லியின் மாநில முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நாட்டின் தலைமை நீதிபதியாக சந்திரசூட் இருக்கிறார். அவர் மாற்று கருத்துக்களை பேசுவார் என்பதற்காகவே ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. மோடி செல்கின்ற இடமெல்லாம் எதற்காக பயப்படுகிறார்? இங்கே அதாவது மக்களே வருவது கிடையாது. கோயம்புத்தூருக்கு போற மக்களே வர கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் எங்க கூட்டமா இருப்பாங்களோ அங்க ரோடு ஷோ. இந்த தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய கைப்பாவை இல்ல, அந்த 5ல் ஒரு விரலாக மாறி போய்விட்டது. உண்மையாக பிஜேபி பாசிச பிஜேபி கூட்டணி யார்? தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, என்ஐஏ. நைனா நாகேந்திரன் அவர் வேட்பாளர் பதவி நீக்கம் செய்யப்படாமல், வேட்பாளர் நீக்கம் செய்யப்படாமல் நிம்மதியாக இருக்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து இது முஸ்லீம் லீக் அறிக்கையை போல இருக்குது சொல்கிறார். ஒரு மோடி பேசுறார். மோடி ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிறார். அவரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ராணுவத்துடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறார் தன்னுடைய அந்த தனிப்பட்ட வேலைக்காக. இந்த மோடி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்ல போனால், இந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய கூஜாக்களை, தன்னுடைய ஆட்களை வைத்துக் கொண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலை மேட்ச் பிக்சிங் தேர்தல் சொல்வது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் எப்படி செலவு செய்தீர்கள், ஏன் செலவு செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டு, தனிநபர்கள் எப்படி செலவு செய்யலாம் என்ற கேள்வியை கேட்டு அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை கூட முடக்குவார்கள். பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது என்பதன் பொருள் என்ன? பிஜேபி மோடியை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவது மட்டுமல்ல, அப்படி அகற்றினா மிக்க மகிழ்ச்சி. RSS வீழ்த்த வேண்டும், அம்பானி அதானி பாசிச கும்பலை வீழ்த்த வேண்டும். முறைகேடு நடக்கலாம் என்பது, முறைகேடு நடக்கும் என்பதுதான் அனைத்து கட்சிகளின் எண்ணம். ஏன் பிஜேபிக்கு உட்பட முறைகேடு செய்யாமல் வெல்லவே முடியாது. நீங்க அந்த சின்னத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது ஓட்டு சதவீதம் வாங்கலன்னு சொல்றீங்கல்ல, சுயேட்சைக்கு 4 பேருக்கு எப்படி கொடுத்தாங்க? ஓபிஎஸ் கரும்பு எப்படி கொடுக்க முடிஞ்சு? இதெல்லாம் ஒரு அராஜகம் கிடையாதா? ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பொது சின்னமா நீங்க மாத்துவீங்களா? 67 ஆண்டு காலத்துல இந்த நாட்டின் கடன் 55 லட்சம் கோடி ரூபாய். 10 ஆண்டுகள்ல மட்டும் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாரு? 10 ஆண்டுகள்ல மட்டுமே 100 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார் கடன் மோடி. எங்கே போனது பணம்? யாருக்கு போனது? இங்க மக்கள் எல்லாம் ஆகா ஓகன்னு வாழ்ந்துட்டாங்களா? அவங்களுக்கு எல்லா விதமான வசதியும் கிடைச்சிருச்சா? எதுவுமே கிடைக்கல. எங்கே போனது 100 லட்சம் கோடி? மோடி பயப்படுவது, இந்த RSS, பாஜக, அம்பானி பாசிச கும்பல் பயப்படுவது காங்கிரஸ் கட்சிக்கு, திமுகவுக்கும் அல்ல, மக்களுக்கு பயப்படுகிறார்கள். எடுத்துக்கிட்டு நான் சொல்லட்டுமா, மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள். எத்தனை பேர்? ஒரு 10-15 பேர் இருக்குமா? அவர்கள் போராட்டத்தை பார்த்து நடுங்கினாங்களா இல்லையா? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் வந்திருக்கிறார் மக்கள் அதிகாரம் இயக்கத்திலிருந்து தோழர் மருது அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி தோழர். இந்தியா 2024 ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை சந்திக்க இருக்கிறது. அதுதான் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வெளியீட்டை உங்களோட அமைப்பின் சார்பாக போட்டிருக்கிறீங்க. இந்த புத்தகத்துக்குள்ளே இதில் பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டை உள்ளடக்கிய ஒரு விஷயமா இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி முதல்ல பருந்து பார்வையில் பார்க்குறீங்க? இந்த நாட்டின் மக்கள், இந்த இந்திய நாட்டு மக்களுடைய முதல் எதிரி பாசிச பாஜக என்பதை மக்கள், இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். நடக்க போகின்ற தேர்தல் ஒரு மேட்ச் பிக்சிங் தேர்தல். இதை நான் சொல்லவில்லை, ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஆமா, இந்த நாட்டிலே 1952 இப்போ 2024 ஏறத்தாழ 72 ஆண்டுகள் இந்த தேர்தலுக்கான வயது மட்டுமே இருந்திருக்கிறது. வரலாறு 72 ஆண்டுகால வரலாறு. இந்த 72 ஆண்டுகால வரலாறுல இதுவரைக்கும் எந்த தேர்தலிலுமே இவ்வளவு மோசமான, சர்வாதிகாரத்தனமா, ஆக கேடான சம்பவங்கள் நடைபெற்றதில்லை. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் அறிவித்த பிறகு அமலாக்கத்துறையால் ஒரு மாநில முதலமைச்சர், டெல்லியின் மாநில முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது தேர்தலையே சீர்குலைக்கின்ற ஒரு சதி. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு சிபு சோரன் என்ற ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார். இதுவும் சாதாரண விஷயம் இல்லை, இதுவும் தேர்தலையே சீர்குலைக்கின்ற ஒரு சதி. அது மட்டுமல்லாமல் தேர்தல் அறிவித்த பிறகு எத்தனை முறை
இடி இந்த அமலாக்கத்துறையும் சரி, ஐடி வருமான வரித்துறையும் சரி, எத்தனை இடங்களில் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துறைகள் எல்லாம் 1952 இப்பொழுது வரை, இதற்கு முன்பு இந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை தேர்தல் காலத்திலே இப்படி மும்முரமாக வேலை செய்ததா என்பது அதைவிட மிக முக்கியம். ஆக ஒரு முறைகேடான, ஒரு ஏமாற்றக்கூடிய, ஒரு பாசிச நடைமுறைகளின் வழியாக ஒரு மேட்ச் பிக்சிங் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த தேர்தலை பற்றிய நம்முடைய பருந்து பார்வை. நீங்கள் வந்து மேட்ச் ஃபிக்சிங் தேர்தல் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதையும் வந்து முன்வைத்து சொல்கிறீங்க. ஆனால் இந்திய அளவில் இது போன்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அது ஒரு தன்னாட்சி அமைப்புங்க, நாங்கள் அதெல்லாம் எதுவும் கை வைக்கலைங்க அப்படின்னு தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி வந்து சொல்கிறாரு. நாங்கள் அதெல்லாம் எதுவும் செய்யலை, தன்னாட்சி அமைப்புகள் அவங்களா போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 பேருக்குமான சமமான ரியாக்ஷன்ஸ் இருக்குதா? இது தேர்தல் முறையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பொதுவாகவே இந்த தேர்தல் ஆணையர்களை எப்படி தெரிவு செய்வது என்கின்ற முறை 2024 ஜனவரிக்கு முன்பு ஜனவரிக்கு பின்பு இரண்டாக நீங்க பிரிச்சுக்கலாம். கிமு கிபி மாதிரி. அப்ப அதற்கு முன்பு ஜனவரிக்கு முன்பு என்னன்னா மொத்தம் 3 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் கொண்ட குழு தான் தீர்மானிக்கும். திடீரென்று அதை மாற்றினார்கள். அந்த தேர்தல் ஆணையர் திருத்த சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக அதை தெரிவு செய்கின்ற முறையை மாற்றினார்கள். இந்த நாட்டின் தலைமை நீதிபதியாக சந்திரசூட் இருக்கிறார், அவர் மாற்று கருத்துக்களை பேசுவார் என்பதற்காகவே ஒரு சட்டம் கொண்டு வரப்பெறுகிறது. அப்ப அங்கே இருந்த தலைமை நீதிபதிக்கு பதில் அங்கே யார் வருகிறார் என்று சொல்ல போனால் ஒரு கேபினட் மினிஸ்டர். அப்ப இயல்பாகவே அங்கே பெரும்பான்மை யார்? பிரதமரும் அமைச்சரும் பெரும்பான்மை. அங்கே மாற்று கருத்து மற்றவங்க யார் வந்த எதிர்க்கட்சி ஒரே நம்ம எதிர்க்கட்சி தலைவர். அப்ப இது தொடர்பான இந்த சட்ட திருத்தம் என்பது எவ்வளவு ஒரு பாசிச நடவடிக்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இது தொடர்பான ஒரு வழக்கு சமீபத்தில் அண்மையில் வந்தபோது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது, அதாவது 200க்கு மேற்பட்டவர்கள் அந்த பதவிக்கு வருவதற்கு தகுதியுள்ள நபர்கள் அரை நாளிலே முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல போனால் எப்படி செய்ய முடியும்? 200க்கு மேல, ஆனா ஆஃப் டேல முடிவு செய்திருக்கிறார்கள் சொல்ல போனால் இது திட்டமிட்டு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டது தானே. பண்ணிட்டாங்க. அதையும் நீங்க விடுங்க. அதை தாண்டி வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா 3 பேர் இருந்தார்கள். ஒருவர் பதவி ஓய்வு பெற்று சென்றார், இன்னொருவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனார், ஏன் பதவியை ராஜினாமா செய்து விட்டு ஒருவர் போனார், என்ன காரணம்? அது இப்போது வரை அறியப்படவில்லாமல் இருக்கிறது. ஆக இவர்கள் எந்த நோக்கத்துக்காக தேர்தல், நீங்க தன்னாட்சி தன்னாட்சி பேசுறாங்க இல்லைங்களா, அப்ப அந்த தன்னாட்சியில் எதற்காக நீங்கள் திருத்த சட்டம் கொண்டு வந்தீர்கள் என்பதை பற்றி பேசணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேர்தல் நடைமுறைக்கு போகாத அளவுக்கு இங்க எதிர்க்கட்சிகள் செயல்பட்டுக்கணுமா இல்லையா? லட்சக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டிருக்கணும். நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய கட்சியின் எம்பிக்கள் அந்த வேலையை செய்தார்கள். நீங்க எம்பிக்கள் அல்ல, அவர்களுக்கு மக்கள் தான் பயம் மோடிக்கு. மோடி செல்கின்ற இடமெல்லாம் எதற்காக பயப்படுகிறார்? இங்கே அதாவது மக்களே வருவது கிடையாது. கோயம்புத்தூருக்கு போனார், மக்களே வர கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா மக்கள் எங்க கூட்டமா இருப்பாங்களோ அங்க ரோடு ஷோங்கிறதெல்லாம் வந்து அந்த சொல்லை கேட்கும் பொழுது நமக்கு எதற்கு ரோடு ஷோ? பொதுவாக எதை தெருவிலே கட்டி இழுத்து கொண்டு போவார்கள் என்பதை போல இன்னைக்கு அவர் போறாரு. அது கூட பார்த்தோம்னா எல்லா கடைகளையும் மூடிவிட்டு போகிறார். அப்ப நான் மீண்டும் சொல்லக்கூடியது, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய கைப்பாவை இல்லை, அந்த 5ல் ஒரு விரலாக மாறி போய்விட்டது. உண்மையாக பிஜேபி, பாசிச பிஜேபி கூட்டணி யார்? தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, என்ஐஏ, இவர்களை வைத்துக்கொண்டு வேலை செய்கிறார்கள். அதை தாண்டி நான் சொல்றேன், இப்ப தேர்தல் ஆணையத்தில் போய் நேற்று என்னென்ன அவங்க போராட்டம் பண்ணாங்க? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இடியுடைய தலைவரை மாற்றணும், அப்புறம் ஐடி தலைவரை மாற்றணும், சிபிஐ மாற்றணும்னு சொன்னா ஒரு நியாயமான கோரிக்கை தானே. மாத்திட்டு போன என்ன பிரச்சனை? அப்ப எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் உங்களுக்கு வேண்டப்பட டிஜிபி இருந்தா நீங்க மாத்துறீங்கல்ல, காவல்துறை தலைமை இயக்குனர் தான் மாத்துறீங்களே, இதே நீங்க மாற்ற மறுக்கிறீங்க. மாத்திட்டு போங்களே, இப்ப என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். ஆனால் முடியாது, நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்றாங்க. உடனே சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். தேர்தல் ஆணையத்தின் யோக்கியத்தை பற்றி பேசும்பொழுது பொள்ளாச்சிக்கும் மன்னிக்கணும், நீலகிரிக்கும் கோயம்புத்தூருக்கும் யார் தேர்தல் கமிஷன் பொறுப்பாளர் என்று சொல்ல போனால் அவர் அண்ணாமலையுடைய பேட்ச்மெண்ட் என்று சொல்கிறார்கள். இதற்கெல்லாம் எந்த பதிலும் வரவில்லை. 4 கோடி ரூபாய் இந்த நாகேந்திரனுடைய
அதாவது அவருடைய நிறுவனத்தில் அதாவது அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நயினா நாகேந்திரன் அவர் வேட்பாளர் பதவி நீக்கம் செய்யப்படாமல் நிம்மதியாக இருக்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து இது முஸ்லீம் லீக் அறிக்கையை போல இருக்குதுன்னு சொல்கிறார். மோடி ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிறார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ராணுவத்துடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறார் தன்னுடைய அந்த தனிப்பட்ட வேலைக்காக. இந்த மோடி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்ல போனால், இந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய கூஜாக்களை தன்னுடைய ஆட்களை வைத்துக் கொண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலை மேட்ச் பிக்சிங் தேர்தல் சொல்லுவாங்க. என்ன சொல்வது? அதை தாண்டி எதிர்கட்சிகளோட செயல்பாடு பார்த்தோம்னா, எதிர்கட்சியான காங்கிரசினுடைய கணக்கையே முடக்கி இருக்கிறாங்க, வங்கி கணக்கையே முடக்கி இருக்கிறாங்க. அவங்களால செலவு கூட பண்ண முடியாது தேர்தலில். அப்ப அவங்க கடும் நெருக்கடி தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் என்று சொல்ல போனால், ஓட்டப்பந்தயத்துல எல்லோரும் ஓடி ஜெயிக்க வேண்டும். அது ஓட்டப்பந்தயம். ஆமா, சரிங்களா? எல்லோருக்குமே சரியான சரிவிகித உணவு, எல்லோருக்கும் உடல்நிலை சரியா இருக்கணும், ஷூ போட்டுருக்கணும், அந்த ஷார்ட்ஸ் போட்டு ஓடணும். இதுதான் சம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆனால் ஓடுகின்ற நபர்ல ஒருத்தர் விட்டு மற்ற எல்லா மற்றவர்கள் எல்லார் காலையும் வெட்டி விட்டால் அதற்கு பேர் ஓட்டப்பந்தயமா? அப்படி காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள். இது இந்த நாட்டிலே நான் சொன்ன 72 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு சம்பவம். அந்த கட்சி எப்படி செயல்படும், எப்படி போஸ்ட் விட்டுருவாங்க, தங்கள் தேவைக்கு எப்படி செயல்படுவார்கள். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் எப்படி செலவு செய்தீர்கள், ஏன் செலவு செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டு, தனிநபர்கள் எப்படி செலவு செய்யலாம் என்ற கேள்வியை கேட்டு அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை கூட முடக்குவார்கள். அடுத்து கட்சியை முடக்குவாங்களா? எல்லாவற்றுக்குமான வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்ல வரேன். இப்ப ஒரு கட்சியுடைய தேர்தல் கணக்கை முடக்கி விட்டால் அவர்கள் எப்படி செலவு செய்வாங்க? இப்ப தனிப்பட்ட நபர் நான் செலவு பண்ணும், அப்படித்தானே? அப்ப என்னுடைய கணக்கு வழக்குல ஏதோ தவறு இருக்குன்னா அதை வச்சு கட்சியை நீங்க முடக்குவீங்களா மாட்டீங்களா? அப்ப நீங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்னார்கள் அல்லவா? காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்பது, இப்படிப்பட்ட மிக மோசமான செயல்பாடுகள்ல எல்லா இந்த துறைகளும் இருக்குதுல்ல, இந்த துறைகள் இருக்கும் பொழுது அவர்களை வீழ்த்துவதற்கான உங்கள் திட்டம் என்ன? திட்டம் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு திட்டம் இல்லை என்பதுதான் நான் இல்லை என்னன்னு கேட்கிறேன். இல்லை, ஏன் இல்லை சொல்ல போனா, நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி அப்படின்னா மீண்டும் மீண்டும் எப்படி இது பார்க்கறாங்கன்னா, பாசிச பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது என்பதன் பொருள் என்ன? பிஜேபி மோடியை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவது மட்டுமல்ல, அப்படி அகற்றினா மிக மகிழ்ச்சி. RSS-ஐ வீழ்த்த வேண்டும், அம்பானி அதானி பாசிச கும்பலை வீழ்த்த வேண்டும். நீதித்துறை, நிதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டம் இயற்றும் துறை அனைத்தையுமே தன் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு இந்த நாட்டிற்கு எந்த மாநிலத்துக்கும் எந்த உரிமையும் கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக இந்து ராஷ்டிர பாசிச நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அரசு கட்டமைப்புகள் அனைத்தும் இந்த பாசிச கும்பல் கைக்கு போய்விட்டது. அதை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன திட்டம் என்று சொல்லுங்க. அதை மாற்ற திட்டம் கிடையாது. நீங்கள் பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஓட்டிங் மெஷினுக்கு பக்கத்தில் விவிபேட் எந்திரம் வைக்கக்கூடாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு போட்டு இருக்கிறது. என்ன ஒரு அச்சம்! முறைகேடு நடக்கலாம் என்பதில் முறைகேடு நடக்கும் என்பதுதான் அனைத்து கட்சிகளின் எண்ணம். ஏன் பிஜேபிக்கு உட்பட முறைகேடு செய்யாமல் வெல்லவே முடியாது. இன்றைக்கு பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் நாங்கள் எங்களுடைய அறிக்கையில நாங்கள் கொடுக்கும்போது கூட பல்வேறு இந்த கோரிக்கைகள்ல இந்த ஓட்டு எந்திரத்தை தடை செய்யணும், விசிகா சொல்றாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல முறைகேடு செய்ய முடியும் என்று பலமுறை நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? கெஜ்ரிவால் வெளிப்படையாக அதை செய்து காட்டினார் பல பேரை வைத்துக்கொண்டு. ஆக அது மட்டுமல்ல, விசிகாவுக்கு ஏன் நீங்க சின்னம் கொடுக்க மறுத்தீங்க? மதிமுகவுக்கு ஏன் சின்னம் கொடுக்க மறுத்தீங்க? மதிமுகவை விட இந்த தமாக ஒரு பெரிய கட்சியா? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கட்சிக்கு? அப்ப தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கொடுப்பீங்க, மதிமுகவுக்கு பம்பரமும் விசிகாவுக்கு பானையும் கொடுக்க மாட்டீங்களா? பானை சின்னத்துல 4 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எம்எல்ஏவா, ஏன் கொடுக்க மாட்டீர்கள்? ஆக நீங்க இது பிரச்சனை காங்கிரஸ் பிரச்சனையோ விசிகா பிரச்சனையோ மதிமுக பிரச்சனை அல்ல. இதன் வழியாக இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு எந்த ஜனநாயகமே கிடையாது. நீங்க ஜனநாயகம் இந்த தேர்தல் முறையவே நீங்க கவனிங்க. நான் சிறுவயதில் இருக்கும்போது 2 மாதம் 3 மாத தேர்தல் நடக்கும். அப்ப ஒரு இது மாதிரி விசிகா இல்ல மதிமுக போன்று திட்டமிட்டு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் எப்ப கிடைக்கும் சின்னம்? ஓட்டு போடுறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி கிடைக்கும். அப்பதான் கிடைக்கும். ஆனா மற்ற கட்சிகளுக்கு முன்னாடியே இருக்கும். அவங்க எல்லாம் 1 வருஷம் முன்னாடியே வரைஞ்சு வச்சிருவாங்க. அப்ப எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணுமா கூடாதா? இந்த சின்னத்தை பத்தி நீங்க எப்ப முடிவு செய்யணும்? 5 நாளைக்கு முன்னாடியா, 1 வருஷத்துக்கு முன்னாடியா?
அப்ப திட்டமிட்டு பெரும்பான்மை மக்களுக்கு, ஒரு எளிய மக்கள் யாருமே தேர்தலில் பங்கு பெறவே, சுயேட்சை எவனாவது நிற்க முடியுமா தேர்தல்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு உருவாக்கி இருக்குதுன்னு சொல்ல போனால் இது ஒரு பாசிச நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக மாறி போய்விட்டது அல்லவா இந்த தேர்தல் ஆணையம். இல்லை, விதிமுறைகள் வந்து அப்படி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விசிகாவுக்கு பணம் கிடைச்சிருச்சு, ஆனால் தாமதமானதுக்கு காரணம் வந்து தெளிவாக சொல்லப்படலை. மதிமுகவுக்கு சின்னம் கிடைக்காம போனதற்கும் அவங்க வந்து ஒரே கடந்த தேர்தல்கள் அவங்களுடைய போட்டியிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காத போனதுக்கும் அவங்க ரொம்ப லேட்டா வந்து அப்ளை பண்ணாங்க. காரணங்கள் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன்னா, இந்த முறையை எப்போ உருவாக்குறாங்க? ஒரு வருடத்துக்கு முன்பு தான் வருது. ஓகே, ஒரு ஆண்டுக்கு முன்பு 543 கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்தது. இது வந்து எண்ணிக்கை 543 உங்களுக்கு தெரியலாம். இவ்வளவு ஓட்டு வாங்கினாதான் இந்த சின்னம் சொல்வதற்கு நீ யார்? அவ்வளவு ஜனநாயகபூர்வமான நபரா இந்த தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையத்தின் யோக்கியதை ஜனநாயகத்தை நம்ம சொன்னோம் இல்லையா, 200 பேருக்கு மேலே அந்த குவாலிஃபிகேஷன் தகுதியில் இருக்கிறாங்க. நீ 4 மணி நேரம் அரை நாள் நீ முடிவு செய்ய ஜனநாயக யோக்கியதை வைத்து கொண்ட நீ பானை சின்னம் கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு வகுப்பு எடுக்காதீங்க. இவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் சின்னம் கொடுப்பேன்னு நீ சொல்வதற்கு நீ யாரு நான் கேட்குறேன்? உனக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க பானை சின்னத்தில். இப்போ கூட பானை சின்னம் எப்படி கிடைச்சது? கட்சிங்கிற முறையில் கிடைக்கல அவங்களுக்கு. தனிநபர் வேட்பாளர் சுயேட்சைங்கிற சின்னம் தான் கிடைச்சதே தவிர கட்சிக்கு கிடைக்கவில்லை. சிதம்பரத்தில் ஒருவர் பானை யாருமே பானை சின்னம் கேட்கவே கிடையாது. விழுப்புரத்தில் வேற ஒருத்தர் கேட்டாரு, அவங்களுக்கு அந்த இதுல வந்து குலுக்கி போட்டு மற்ற வேறு பல்வேறு விஷயங்கள்ல இவங்க பானை சின்னம் கிடைச்சது. ஆக ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியின் அங்கீகாரம் ரத்து செஞ்சாங்கன்னா இப்ப விசிக என்ன செய்யணும்? வேறு யாராவது ஒரு கட்சியோட கண்டிப்பா கூட்டணி சேர்ந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் நிர்பந்தப்படுத்துறாங்க. அப்ப சுயேட்சையாக தனியாக ஒரு கட்சி செயல்பட முடியாது. அப்ப நீங்க துரை வைகோ வந்து கண்ணீர் விடுவதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஒரு கட்சியோட வாழ்வை அளித்திருக்கிறார்கள். இதுதான் வந்து எல்லோருக்குமானது. இது தனிப்பட்ட துரை வைகோவோட பிரச்சனை அல்ல. இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள், உழைக்கும் மக்கள் யாருமே தேர்தலில் போட்டியிடவே முடியாது என்று. இப்ப நாளைக்கு என்னென்னலாம் கொண்டு வர போறாங்க பாருங்க. இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு சொல்றாங்க. இந்த இத்தனை சதவீதம் ஓட்டு உனக்கு இப்ப நான் என்ன கேட்கறேன், இந்த பம்பர சின்னத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன? இப்ப நாம் தமிழரை பத்தி அவங்க சொல்றாங்க, நாம் தமிழர் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய மாற்று கருத்து இருக்கு. ஆனால் அந்த கட்சிக்கு சின்னம் கொடுக்காமல் போனது ஒரு பாசிச நடவடிக்கை நான் சொல்றேன். நீங்க அந்த சின்னத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது ஓட்டு சதவீதம் வாங்கலன்னு சொல்றீங்கல்ல, சுயேட்சைக்கு 4 பேருக்கு எப்படி கொடுத்தாங்க சின்னத்தை? ஓபிஎஸ் கரும்பு எப்படி கொடுக்க முடிஞ்சு? இதெல்லாம் வந்து ஒரு அராஜகம் கிடையாதா? ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பொது சின்னமா நீங்க மாத்துவீங்களா? அப்ப இந்த தேர்தல் எப்படி நியாயமாக நடக்கும்னு எந்த நம்பிக்கையில நாம இருக்க முடியும் நான் கேட்கறேன். யாருக்கு நம்பிக்கை இருக்குது? மோடிக்கு நம்பிக்கை. நியாயமானதான் மோடி தோத்து போயிடுவார் இல்லையா? அப்ப தேர்தல் நியாயமாக நடக்காது என்பதுதான் இதுல ரொம்ப முக்கியம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் நியாயமாக நடக்காதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, கடந்த 5 மாநில தேர்தல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து இந்த பல்வேறு கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து 3 மாநிலங்கள் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. கலவரம் ஏற்படுத்தி தான் பல்வேறு இடங்கள் மொத்தம் 3 மாநிலங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசமாகட்டும், சத்தீஸ்கர்ல, குறிப்பா சத்தீஸ்கர்ல மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்கி அதன் வழியாக தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஏன்னா சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஜெயிக்கும் தான் கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? சத்தீஸ்கர் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா வந்து இத்தனை நாட்களுக்கு இஸ்லாமியர்கள் ஊரை விட்டு ஓட வேண்டும் என்று பல ஊர்களில் நோட்டீஸ் ஒட்டினாங்க. அந்த கலவரத்தை ஏற்படுத்தி தான் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாங்க. இதற்கு எதிராக இந்த தேர்தல் ஆணையம் செய்த நடவடிக்கை என்ன? ஆக இந்த தேர்தல் ஆணையமே எப்படி செயல்படுகிறதுங்கிறத பத்தி இது மாதிரி ஒவ்வொரு துறையும் நீங்க பேச வேணும். நிதித்துறை எடுத்துக்கோங்க, நிர்வாகத்துறை எடுத்துக்கோங்க, ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கோங்க, நீங்க எந்த துறையை எடுத்தாலும் இப்படிப்பட்டது இருக்குது. அப்ப அது மட்டும் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எடுத்துக்கோங்க. அதை தாண்டி இன்னும் பேசப்படாத பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த நாட்டின் ஒட்டுமொத்தமான கடன் எவ்வளவு? இந்த 1947 இன்று வரை கிட்டத்தட்ட 77 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலத்தை கழிச்சிருங்க. மோடியோட ஆட்சி இல்லாத ஆண்டு காலமான 67 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டின் கடன் 55 லட்சம் கோடி ரூபாய். 10 ஆண்டுகளில் மட்டும் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாரு? 10 ஆண்டுகளில் மட்டுமே 100 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார் கடன் மோடி. எங்கே போனது பணம்? யாருக்கு போனது? இங்க மக்கள் எல்லாம் ஆகா ஓகன்னு வாழ்ந்துட்டாங்களா? அவங்களுக்கு எல்லா விதமான வசதியும் கிடைச்சிருச்சா? எதுவுமே கிடைக்கல. எங்கே போனது 100 லட்சம் கோடி? இந்த அம்பானிக்கும் அதானிக்கும் வாரி கொடுப்பதற்கு போயிருக்கிறது இந்த பணம். தேவையின்றி ராணுவ செலவு என்ற பெயரிலே பணம் போயிருக்கிறது. இதை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக ராமர் கோயில் கட்டப்படுகிறது. இப்ப நிதித்துறையில இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து இந்த
ஞானவாபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூதி விஷயம் கேள்விப்பட்டிருப்பேன். என்னங்க வழக்கு தொடுத்தாங்க? நீங்க ஒரு வழக்கு நீங்க பெட்டிஷன் மனு தயார் பண்றாங்கன்னா பிரேயர் என்ன கோரிக்கை என்னவோ அதைத்தான் நீதிபதி கொடுப்பார். ஐயா தயவு செய்து எனக்கு நீங்க பெயில் கொடுங்க, பிணை கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களை விடுதலை பண்ண மாட்டாங்க. அவர்கள் கேட்ட பிரேயர் என்ன? இந்த ஞானவாபி மசூதியில எங்களுக்கு ஒரு புறத்துல வழிபட உரிமை வேண்டும். ஞானவாபிக்குள்ள போய் கேட்கல, நீதிபதி கொடுத்த ஆர்டர் என்ன, உத்தரவு என்ன, ஞானவாபிக்குள்ள போய் நீங்க உத்தரவு. அதுக்கு ஏஎஸ்சி அனுப்புறாரு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அனுப்புறாரு. அப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை அந்த சொன்ன கருத்து என்ன, பாபர் மசூதி விஷயத்துல இதற்கு கீழே இந்து கட்டிடங்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆமா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஏசி சொன்ன கருத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஊபியில உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தடை விதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ராமர் கோயில் திறப்பின் போது நாடு முழுக்க அரை நாள் விடுமுறை விடப்பட்டது. இவர்கள் யாருக்காக இருக்கிறார்கள்? இப்ப இந்த நாட்டின் மக்களுக்காக இவர்கள் கிடையாது என்பது தெல்ல தெளிவாக இந்த 10 ஆண்டு கால மோடி பாசிச ஆட்சி நமக்கு நிரூபிக்கப்படுகிறது. இல்ல, ஆனா அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணில இருந்து பாருங்க ஒருத்தர் கூட இந்த ராமர் கோயிலுக்கு வரல, முக்கியமா தென்னாட்டுல இருந்து யாரும் வரல பாத்தீங்களா அப்படின்னு அதை திசை திருப்புறாருல திரு மோடி. அப்ப திசை திருப்புகிறார்கள் சொன்ன போனால் அதற்கு எதிரான ஒரு வலுவான வாதங்களையும் போராட்டங்களையும் கட்டியமைக்க வேண்டியது யார்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணி வலுவான போராட்டங்களை கட்டியமைத்ததா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இப்போ இந்தியா கூட்டணி நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. தேர்தலில் மோடியை நீங்க வீழ்த்திருங்க, எங்களுக்கு சந்தோஷம், நாங்களும் உங்களுக்கு கும்பிடு போறோம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தேர்தலில் மோடியை வீழ்த்திட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நாங்க மட்டும் மோடி ஜெயிக்கணும்னு நாங்க சொல்ல போறதில்ல, மோடி தோத்துட்டு. இல்ல, உங்க முழக்கத்தை பார்க்கும்போதும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மெயினான முழக்கமா வேண்டாம் பிஜேபின்னு சொல்றீங்க, வேண்டும் ஜனநாயகம்னு சொல்றீங்களே தவிர நீங்க யாரையும் குறிப்பிடல. அதுக்கு என்ன முதல்ல காரணம்? அது அப்ப ஜனநாயகம் என்பது என்ன என்பதற்குள்ளதான் நம்ம சொல்றோம். மக்களுக்கு முதல்ல ஜனநாயகம் என்ன விளக்கம்? ஜனம் என்பது மக்கள், நாயகம் என்பது உரிமை. அப்ப மக்களுக்கான உரிமை வேணும்னா முதல்ல RSS தடை செய்யப்பட வேண்டும். இது இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதல் கோரிக்கையாக இருக்கணும். வாக்குறுதி நம்பர் 1. இரண்டாவது, பிஜேபி போன்ற மதவாத சாதியவாத கட்சிகள் தேர்தலிலே பங்கு பெற முடியாதபடி அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற இரண்டாவது அவர்கள் வாக்குறுதி இருந்திருக்க வேண்டும். மூன்றாவது, CAA ரத்து செய்யப்பட சொல்லியிருக்காங்க. நீட்டு கியூட் தேர்வு அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும். நான் சொல்றேன், இது மாநிலங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இல்ல, அந்த மாநிலங்களுடைய உரிமைன்னு சொல்றாங்க. நான் அதான் சொல்ல வரேங்க. முதல்ல இது தவறு. மாநில உரிமை அல்ல பிரச்சனை. இப்போ ஒரு மாநிலத்தில் பிஜேபிக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நீட்டு வேணும்னு சொன்னா ஒத்துட்டு போயிருவீங்களா? ஒரு மாநிலத்தில் நான் உடன்கட்டை ஏறுவது சரின்னு சொன்னா நீங்க ஒத்துட்டு போயிருவீங்களா? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அது மாதிரி நீட் என்பது உடன்கட்டை ஏறுவதற்கு சமம். எதற்காக தங்கை அனிதா தன் உயிரை மாய்த்து கொண்டார்? உலகத்துல ஒரு நியாயம் இருக்காங்க. 1170 மார்க் எடுத்துச்சுங்க ஒரு பொண்ணு. எதற்காக அந்த பொண்ணு எடுத்துச்சு? இப்ப என்ன வந்திருக்கு? 0 மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்திருக்குங்க இந்த நீட்ல. அப்ப அதுக்கு ஒரு படுகொலை அல்லவா? கல்வி தனியார் மையத்தின் படுகொலை அல்லவா? இப்படிப்பட்ட அனைத்தையும் நாங்கள் ரத்து செய்வோம். இங்க இருக்க தேர்தல் ஆணைய முறையை நாங்க மாத்துறோம். சுப்ரீம் எல்லா முறைக்கும் மாற்று ஒரு திட்டம் வேணும்னு நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் அம்பானி அதானி இப்படியே நீடிப்பார்கள். அம்பானி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து பையனுக்கு கல்யாணம் பண்ணுவானா? அந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி இல்ல, அதுக்கு பிறகு மோடி ஆட்சி தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 370 ஆர்டிகல் மீண்டும் கொண்டு வரப்படாது, சிறப்புரிமை கொடுக்கப்படாதுன்னா அந்த ஆட்சிக்கு பெயர் என்ன? மோடியின் ஆட்சி தான் சொல்ல வரேன். அப்ப நீங்க மாற்று திட்டத்தை நீங்க எதுவுமே முன்வைக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. இல்ல, காஷ்மீர் மாநில அந்தஸ்தை மீண்டும் கொண்டு வருவோம்னு பேசி கொண்டு வரணும், மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஜிஎஸ்டி முறை ரத்து செய்யப்பட வேண்டும். அனைத்து முறைகளும். நான் என்ன சொல்றேன்னா, அது இன்னைக்கு நீங்க இப்ப சொல்றது இல்லைங்க பிரச்சனை. இந்தியா கூட்டணிங்கிற முறையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் முடிவு செய்து மக்கள் எல்லோரிடமும் நீங்கள் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இந்த தேர்தலே முறைகேடான தேர்தல். ஒரு வேளை இந்த தேர்தல் முடிவுகள்ல பாரிய அளவுல முறைகேடுகள் செய்து காங்கிரஸ் வெல்லப்போவதாக இருக்க போய் அதை பிஜேபி மாற்றுகின்ற சூழல் வந்தால், நீங்க மக்களை எஜுகேட் பண்ணியிருந்தீங்க, மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் கோடிக்கணக்கிலே சாலையிலே உட்காருவார்கள் அவர்கள். மக்கள் போராடுவாங்கன்றீங்க. மக்கள் போராடினால்தான் வெற்றி பெறும். ஏனென்றால் மோடி பயப்படுவது, இந்த RSS பாஜக அம்பானி பாசிச கும்பல் பயப்படுவது காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவுக்கும் அல்ல, மக்களுக்கு பயப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுமா? மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள். எத்தனை பேர்? ஒரு 10-15 பேர் இருக்குமா? அவர்கள் போராட்டத்தை பார்த்து நடுங்கினாங்களா இல்லையா? எத்தனை தூது விட்டாங்க? வேலையை விடுத்துக்குவாங்க, நீ என்ன வேணாலும் செய், பட்ஜெட்டுக்கு புண்ணியம் நின்னாருல்ல.
அந்த கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடிய நபரை எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக போராடினார்கள். அகில உலக அளவிலேயே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டார்கள். அந்த நபர் நீக்கப்பட்டாரா இல்லையா அந்த பதவியிலிருந்து? யாருக்கு பயப்படுகிறார்கள் இந்த மோடி அரசு? ஏதோ விவசாயிகள் போராடுகிறார்கள், அந்த போராட்டத்துக்கு பயப்பட்டாரா இல்லையா இந்த கும்பல்? அஞ்சு நடுக்கிறாங்களா இல்லையா? அந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் தலைமை ஏற்றி இருக்க வேண்டுமா கூடாதா? இப்படி மக்கள் போராட்டங்களுக்கு நீங்கள் தலைமை ஏற்காமல் ஓட்டு முட்டி எங்களுக்கு வந்து நீங்க போடுங்கள் என்று சொல்ல போனால் மக்கள் எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுவார்கள் என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்றேன், இந்த நேரத்தில் வேற வழி இல்லை. வாய்ப்பு யார் இருக்கிறாங்களோ, மாற்றுங்கிறதுல யார் இருக்காங்களோ அவங்கள அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்றாங்கல்ல. அது இப்ப நீங்க சொல்வதை யார் புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு அரசியல் ரீதியா இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு எது புரியும்? இப்ப ஜிஎஸ்டியை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் போராட்டம், பல்வேறு இது மாதிரி துண்டறிக்கைகள், நாங்கள் சின்ன அமைப்பு, லட்சக்கணக்கான துண்டறிக்கைகள், லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து வெளியீடுகளை கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ இதுவே நீங்க பல லட்சங்கள் வந்து போய் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்களாம் பெரிய பெரிய கட்சிகள் தானே, நீங்களாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தீர்கள். சொல்ல போனால் போராட்டங்களுக்கு மக்கள் வருவாங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டு என்பது யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் மக்கள் மனதில் அது தமிழர்களுடைய பண்பாடுன்னு ஒன்றா இருந்ததுனால வந்தாங்க. அப்படி சண்டிகர் எலெக்ஷன் நடந்தது தெரியும், மேயர் எலெக்ஷனில். அங்கே வந்து ஒரு முறைகேடு நடந்துச்சு. அந்த முறைகேடுக்கு எதிராக ஏன் ஆம் ஆத்மி தன் கட்சி தொண்டர்களோடு 10,000 பேர் கூட்டிட்டு வந்து மேயர் அலுவலகத்தை சுற்றி உட்கார வைக்க முடியல? நீங்கள் ஏன் மக்கள் போராட்டங்களை வழிநடத்தவில்லை என்பதை பற்றி நம்ம கொஸ்டின் கிளப்பணும். சுப்ரீம் கோர்ட் போனாங்களா சொல்றோம். அதான் நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட் இருக்க போய் நடந்துச்சு இல்லனா? ராஜஸ்தான் மாநில நீதிபதி சொன்னாரே, ஞாபகம் இருக்கிறதா? மயில் ஒரு பிரம்மச்சாரின்னு, இது மாதிரி ஒரு பிரம்மச்சாரின்னு சொன்ன பெரிய அதிமேதாவி இந்த நாட்டின் நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக இருந்திருந்தால் உங்களுக்கு கதி என்ன? காங்கிரஸ் கட்சியின் கதி என்ன? ஆக மக்கள் போராட்டங்களுக்கு தான் பயப்படுகிறார் மோடி. மக்கள் போராட்டங்களுக்கு தான் RSS, பாஜக, அம்பானி, அதானி, பாசி கும்பல் பயப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன், வங்காளதேசத்துல என்ன தேர்தல் நடந்தது? ஷேக் ஹசீனா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த பெண் பிரதமர், எதிர்கட்சிகள் எல்லாரையுமே ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டு, எதிர்கட்சிகள் யாருமே தேர்தலில் பங்கெடுக்கவில்லை, அவங்களே நின்று அவங்களே அனபோச ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதற்கும் இங்கே நடக்கின்ற தேர்தலுக்கு என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த கருத்தை காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மனிதனிடம் பேசுகிறதா? இது முறைகேடான தேர்தல் நடக்குது, இருந்தாலும் வேற வழியில் நாங்கள் கலந்துக்கிறோங்கிறத பத்தி நீங்க பேசுறீங்களா? என்ன விடுங்க. உங்கள் கட்சியின் தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி சொல்கிறாரே, இது மேட்ச் பிக்சிங் தேர்தல் என்று. இந்த கருத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால்தான் நாளைக்கு இந்த மோடி அரசு தவறு செய்யும் பொழுது, தேர்தலில் முறைகேடுகள் செய்யும் பொழுது மக்கள் வந்து நிற்பார்கள். உங்களுக்கு மக்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? அதே ரோடா ஓட்டலாம். மேட்ச் பிக்சிங் தேர்தல், இது மேட்ச் பிக்சிங் தேர்தல் என்பதையே லட்சக்கணக்கில் போட்டு ஓட்டுங்க. தேர்தல் ஏமா இப்ப நான் என்ன கேக்குறேங்க, இப்ப சென்னையில வந்து IPL நடக்குதுங்க, இது மேட்ச் பிக்சிங் தேர்தல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. கொல்கத்தா ஜெயிக்க போதும் வந்துச்சுன்னா இங்க ரசிகர்கள் என்ன செய்வாங்க? நீ யார் நடத்துறது எலெக்ஷன்? நீ யார் நடத்துறது? போட்டி நடத்த உனக்கு உரிமை இல்லைன்னு ரோட்ல வந்து உட்காருவான்ல. அப்படி மோடி உனக்கு தகுதி கிடையாது தேர்தல் நடத்த என்று சாலையிலே வந்து மக்கள் உட்கார்ந்து இருக்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணைய சட்டம் திருத்தப்படும் பொழுது உட்கார்ந்து இருக்கணுமா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, நாம் இவ்வளோ பேசுகிறோம். இஸ்ரேலில் நீதி சட்டம் திருத்தப்பட்டது, அதற்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் போராடினார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கிற கட்சிகள் மக்களை லட்சக்கணக்கில் திரட்டுறாங்க. ஏன் இப்பொழுது கூட நெதன்யாகு இப்போ கொக்கரச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வீதியில் இறங்கி. உண்மை. அப்போ எதிர்கட்சிகள் எதற்கு தயாராக இருக்கிறார்கள்? விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் தலைமை தாங்கி நடத்திருக்கணுமா கூடாதா? அப்போ மக்கள் போராட்டங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் நீங்கள் தலைமை தாங்கவில்லை. இனிமேல் தலைமை தாங்காதவரை இப்ப இல்ல, அடுத்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற முடியுமா, இருக்க முடியாதா என்பதை பற்றி நம்ம பேசணும். தேசிய அளவில் இன்னைக்கு மோடி வேண்டாம், பாஜக வேண்டாம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை, அப்படிங்கிற கண்டென்ட்டை மட்டுமாவது முன்னிலைப்படுத்தி பேசிட்டு தானே இருக்காங்க இவங்க. அதான் சொல்றேன், அதுதான் அதெல்லாம் எப்போ வருதுன்னு நான் கேட்கறேன். இப்ப 5 மாநில தேர்தலில் தோற்ற பிறகுதான் கொஞ்சமாவது பணிவு காங்கிரஸ் கட்சிக்கு வருது. அதுக்கு முன்னாடி அவங்கள கையில பிடிக்க முடியல. நாங்க ஜெயிச்சிருவோங்கிற மிதப்புல இருந்தாங்க. அப்ப மிதப்பு இருக்கிறது என்ன அர்த்தம்? உங்களுக்கு பாசிசத்தை பத்தி புரிதல் இல்லை, மரமண்டியா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு புரிதல் வேணாமா? காங்கிரஸ் கட்சிக்கு பாசிசம் என்னன்னு உங்களுக்கு புரிதல் வேணாமா? எல்லா துறையும் கைப்பற்றிட்டாங்க. எல்லோருக்குமே தெரியும். இங்க நந்தினி என்று ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்க காங்கிரஸ் கட்சியில தலைவர்களுக்கு பெரிய அறிவு கிடையாது, ஆனா அவங்க வந்து EVM மிஷின் ஃப்ராடுன்னு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை நீங்க எடுத்துருக்கலாம்ல? அதை நீங்க முன்னெடுத்திருந்தால் மக்கள் மத்தியில் அது ஒரு போராட்ட அலையாக, தீயாக
பரவிருக்குமா பரவிருக்காதா? அதே சில பேர் ஆதரிக்கிறாங்க, கட்சிக்குள்ளே சில பேர் எதிர்க்கிறாங்க. இப்போ சிதம்பரம் போட்ட ஆட்கள் வந்து அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, அது எப்படிப்பா அதில் அப்பா ஹேக் பண்ண முடியுங்கிறாரு. ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான அளவில் எல்லோருக்கும் ஒத்த கருத்து கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி இல்லை. ஒரு முடிவெடுத்தா நடைமுறைப்படுத்துவான் மேலேருந்து கீழே வரைக்கும். அதான் சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பாசிச கும்பல். அதுக்கு முன்பு ஒரு வரலாறு நாம் தெரிஞ்சுக்கணும். இந்து மகாசபை முதலில் தோற்றுவிக்கப்படும் போது அதுக்கு பேக் போனா இருந்தவங்க யாரு? சிந்தி, பனியா, மார்வாடி, குஜராத்தி கும்பல் தான் பேக் போனா இருந்தாங்க. அந்த கும்பலுக்கு இப்போதைய பெயர் என்ன தெரியுமா? 2.4 வெர்ஷன் பேரு அம்பானி அதானி பாசிச கும்பல். வெறும் மோடியை வீழ்த்துவதல்ல, பாசிச பாஜகவை வீழ்த்துவது என்பதன் பொருள் அம்பானி அதானி பாசிசத்தையும் வீழ்த்துவது என்பதன் பொருள். பாசிச பாஜகவை வீழ்த்துவது என்ற பொருள் என்னவென்றால் ஆர்எஸ்எஸ் கும்பலை அழித்து வந்த இந்த மண்ணிலிருந்து வேரோடு மண்ணாக மாற்ற ஒழித்து கட்ட வேண்டும் என்பதன் பொருள். அப்ப தேர்தலில் வீழ்த்துவது, அதாவது இங்க நியாயமான ஒரு தேர்தல் நடக்க வேண்டும் என்றாலும் கூட மாபெரும் மக்கள் எழுச்சி உருவாக்கப்பட வேண்டும். மாபெரும் மக்கள் எழுச்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நம் முன்னே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. மக்களுக்கு தேவை கவர்ச்சி வாக்குறுதிகள் அல்ல, மாற்று கொள்கைகளும் அதன் நடவடிக்கைகளும் தான் மக்களுக்கு தேவை. இப்போ மாற்று நடவடிக்கை என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாட்டிலே ஆர்எஸ்எஸ் என்பது தடை செய்யப்பட வேண்டும். பிஜேபி போன்ற சாதிய மதவாத கட்சிகள் தேர்தலிலே நிற்க முடியாதபடி ஒரு வழிவகை செய்ய வேண்டும். அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்படும். WTO என்று சொல்லப்படக்கூடிய உலக வர்த்தக கழகத்திலிருந்து வெளியேற வேண்டும். உலக வர்த்தக கழகம் தான் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளிகள், சிறுதொழில் முதலாளிகள் எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். அதிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் என்ன சொல்றாங்க? குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்கன்றாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க கூடாது என்று சொல்வது யார்? இந்த WTO. இதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் தானே அந்த விவசாயிகள் கோடிக்கணக்கான நபர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை பற்றி பேசாமல் நான் குறைஞ்சபட்ச ஆதரவு நான் கொடுக்குறேங்கிற மாதிரி நீங்க வாயில பேசினீர்கள் என்றால் அந்த ஓட்டு எனக்கு உங்களுக்கு அந்த ஓட்டு எப்படி கிடைக்கும்? ஆக தேர்தல் கமிஷன் ஆகட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை திருப்பி அளிக்கின்ற உரிமையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்று நீங்கள் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி அதே மாதிரி இப்ப தேர்தலில் இங்கிருந்து வேற கட்சிக்கு மாறானா அவன் கைது செய்யப்படணும், அவனுடைய பதவி பறிக்கப்படணும். அப்ப இப்படிப்பட்ட சாதி மதவெறி சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய கட்சிகள் தடை செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும். சாதிய சங்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். இந்த கார்ப்பரேட் கும்பலுடைய ஆதிக்கம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப ஹிண்டன்பர்க் அறிக்கை, இது போன்ற அறிக்கையெல்லாம் பகிரங்கமாக விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லணும். 13.5 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வாராகடனாக கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த சொத்துக்கள் நட்டையடியின்றி பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இப்படி எல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கணுமா வேணாமா? இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுக்கப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலுக்கு எதிரான ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். 1947க்கு பிறகு இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட, சிறுபான்மை மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களையும் திருப்பி நாங்கள் கொடுப்போம், நட்டையிலிருந்து நாங்கள் திருப்பி வழங்குவோம் என்ற ஒரு வாக்குறுதி நீங்க கொடுத்துருக்கணுமா வேணாமா? அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கிற சாய்பாபா ஆகட்டும், அப்புறம் ஜக்கி ஆகட்டும், இது போன்று ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அடியாள் படையாக செயல்படக்கூடிய நபர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லணுமா வேணாமா? கார்ப்பரேட் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோமா சொல்லணுமா கூடாதா? விவசாயிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு அவர்களால் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லணுமா கூடாதா? இங்க இருக்கக்கூடிய பொன் முட்டையற வாத்து மாதிரி இங்க பெட்ரோல் விலை, டீசல் தினமும் ஏறிக்கொண்டிருப்பதை நாங்கள் ரத்து செய்வோம். எப்படி உலகம் மற்ற நாடுகள் இருக்கிற ஒரு நியாயமான வழியில் நாங்கள் கொடுப்போம் என்பதை பற்றி சொல்லணுமா கூடாதா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஊழல் செய்தாலோ, அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலோ, இல்ல சதி வேலை ஈடுபட்டாலோ அவர்கள் பதவியை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகள் சட்டத்திலே கொண்டு வரப்படும் என்று அவர்கள் சொல்வரக்கூடாதா? பிரிந்து போகக்கூடிய உரிமையை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்போம் என்று சொல்லலாமா கூடாதா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நாடு பாசிசமயமாகி கொண்டிருக்கிறது. அதை பத்தி திமுக ஸ்டாலின் மட்டும் தான் உட்காந்து கவலைப்படுவாங்க, பேசிட்டு இருக்காரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க பிஜேபியும் காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்னாக இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பற்றியான புரிதல் உங்க கட்சிக்கு நீங்க கொடுத்தா தானே அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உங்க கட்சியோட தலைமை என்ன சொல்லுவோம், ஆமா நாடு பாசி சூழல போகுது, இந்த நேரத்தில் நாம தமிழ்நாட்டை பகைச்சு கூடாது, தண்ணி கொடுக்கணும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்ப உங்க கட்சியை முதல்ல அரசியல் படுத்துங்க.
மக்களை அரசியல்படுத்துங்கள், உங்கள் தொண்டர்களை அரசியல்படுத்துங்கள். நீங்கள் அரசியல்படுத்தினால்தான் நீங்கள் மாற்று திட்டங்களை முன்வைக்காமல் அரசியல்படுத்த முடியாது. நான் சொல்ல வரேன், மாற்று திட்டங்களை முன்வைக்காமல் நீங்கள் அரசியல்படுத்தவே முடியாது ஒரு காலத்திலையும். அப்படி மாற்று திட்டங்களை நீங்கள் முன்வைக்கும் போதுதான் மோடி செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமங்களுக்கு எதிராக, பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் வருவார்கள். இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மக்கள் மொழியிலேயே பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திமுகவை ஆதரிக்கிறவங்களோட அல்லது திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படி பரப்புரை செய்வோம்னா 29 பைசா மோடி, 10 பைசா மோடி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும், முட்டை காட்டுவோம், அதுவும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த யுக்தியெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அது பல்வேறு யுக்திகளில் ஒன்று. ஆனால் எதிரியிடம் படையெடுக்கிறது. இப்போ தற்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனிக் பள்ளிகள், இராணுவ பள்ளிகளை RSS இடம் கொடுத்திருக்கிறார்கள். அக்னி பாத்திர எத்தனை RSS காரங்கள் சேர்த்திருக்காங்கன்னு தெரியாது இல்லைங்களா? இந்த நாட்டின் அனைத்து துறைகளுமே RSS மயமாகி இருக்கிறது. பாசிஸ்டுகளின் கைக்குள்ளே போய்விட்டது. எதிரியிடம் மிகப்பெரிய படை இருக்கிறது. நாம் இன்னும் செங்கலை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். 29 பைசா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வேணுங்கிறது பற்றி எப்போது விவாதிக்க போகிறோம்? எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தேர்தலில் மோடி வெற்றி பெற்று விட்டால் இந்த நாட்டிலே இனிமேல் தேர்தல் நடக்குமா என்று தெரியாது. இதை நான் சொல்லல, எல்லா கட்சியும் சொல்றாங்க. அப்படின்னா இந்த தேர்தல் இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை புகட்டிய பின் நீங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள வந்திருக்கணும்னு சொல்ல வரேன். இதோ இந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த 1 மாசமா தான் நீங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அதுல என்ன உங்களுக்கு புரியும்? மக்களுக்கு என்ன புரியும்? நீங்க நோட்டீஸ் எடுத்துட்டு போறீங்க, புரியுமா? உங்க வாழ்க்கையை சூறையாடி இந்த மோடி என்பது நீங்கள் எப்போது தொடங்கியிருக்க வேண்டும். 2-3 வருடங்களுக்கு முன்பு. இப்போ கூட உங்களுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது. இன்னும் 2 ஆண்டுகள் இப்போதைக்கு மோடி இந்த ஆட்சி மேலே கை வைக்க மாட்டார். அப்படியே கை வைத்தாலும் கூட நாம் செய்ய வேண்டிய 1 to 1 ஒவ்வொருடம் தென்னையிலேயே போய் பேசுவோம். பாசிச மோடியின் திட்டங்களை பற்றி பேசுவோம். அதானி அம்பானி பாசிச கும்பலின் திட்டங்களை பற்றி பேசுவோம். நம்ம ஊர்ல நம்ம தெருவில் பிஜேபி கொடி நடக்கூடாது. உயிரை கொடுத்தாலும் தடுத்து நிறுத்தணும். விசிகாவை சேர்ந்த ஒருவர் திருவாரூர்ல ஒரு கிராமத்துல ஒரு பிஜேபி கொடி நட்டாங்க, எதிர்த்து நின்று போராடினாரு, அவரை வெட்டி போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அங்க கொடி வைக்க முடியல. அப்படி நம்முடைய ஒவ்வொரு தெருவிலையும் பிஜேபி கொடி வைக்க கூடாது என்று பேசுவதற்கு 10 பேர் தயார் பண்ணோம். அதை இந்தியா கூட்டணி எப்ப செய்கிறதோ அப்போதுதான் மோடி வீழ்த்த முடியும். அவர்கள் செய்வார்களா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நாம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தெருவிலையும் 10 பேர் வேணும். இங்க பிஜேபி கொடியை வைக்க கூடாது. ஏன்னா பிஜேபி என்பது நாட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அது ஜனநாயக கட்சி, அது பாசிஸ்ட் கட்சி. அந்த கட்சி வேரோடு ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதான் நாங்க சொல்றோம். RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிசம் ஒழிக என்ற கருத்தை மக்களிடத்தில் எப்படி பேசுவோம், மக்கள் மூச்சாக மாற்றுவோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை வந்தப்ப 15 லட்சம் பேர் இங்க மெரினால உட்கார்ந்தார்களோ அதை விட மிக முக்கியமான மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த நாட்டை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் வருவார்கள். அதற்கு தான் நாங்க சொல்றோம், வேண்டாம் பிஜேபி என்றால் அதற்கு மாற்று வேண்டும் ஜனநாயகம். வேண்டாம் பிஜேபி வேண்டும் காங்கிரஸ் அல்ல, வேண்டாம் பிஜேபி வேண்டும் இந்தியா கூட்டணி அல்ல, வேண்டாம் பிஜேபி வேண்டும் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பதற்கு எதிர்ப்புகள் பாசிசம். பாசிசம் தான் பிஜேபியும் RSS, அம்பானி, அதானி. அவர்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்றால் இவர்கள் இந்த RSSும் பிஜேபி இந்த பாசிச அமைப்புகள் இந்த கட்டமைப்புக்குள்ள தான் இருந்து வளர்ந்து வராங்க, வெளியிருந்து வரல இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட நபர்களை உருவாக்காத ஒரு கட்டமைப்பை உருவாக்காத வரை, அந்த திட்டத்தை நீங்கள் முன்வைக்காத வரை இவர்களை தேர்தலில் கூட வீழ்த்த முடியாது என்பதே உண்மை. ரொம்ப ரொம்ப தெளிவாகவே பேசியிருந்தீங்க. இறுதியாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களம் நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட உங்களுடைய உணர்வோடவே தமிழ்நாட்டு உணர்வுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி மைண்ட் செட்டாக தமிழ்நாடு இன்னுமே இருக்குது, களம் அப்படி தான் இருக்குன்றாங்க. ஆனால் 2021 திமுக வெற்றிக்கு காரணமே உங்களை போன்ற இயக்கங்கள், நேரடியாக நீங்கள் ஆதரவு தெரிவிக்காட்டியுமே கூட உங்களை போன்ற இயக்கங்கள், பல அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள், தமிழ் தேசிய, திராவிட, இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே களத்தில் போராடி பாசிச சக்திகளுக்கு எதிரான முழக்கங்களை முன்வைத்து அந்த வாக்குகள் தான் திமுகவுக்கு போச்சுன்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த முறை தமிழ்நாட்டில் உங்களை போன்ற இயக்கங்கள், மற்ற அமைப்புகளுடைய இந்த வடிவம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது, திமுக தமிழ்நாட்டில் எப்படியான ஒரு வெற்றியை பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய மதிப்பீடு? என்னை பொறுத்த வரைக்கும் திமுக 38, 39 கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதில் 2 விஷயம். ஒன்று, அதிமுக தனியாக நிற்கிறது, சேர்ந்து நிற்கல. ஒன்று, திமுகவுடைய சில நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது.
அதையும் தாண்டி வந்து பிஜேபி மீதான வந்து ஒரு வெறுப்பு கருத்து இருக்குது. அந்த வெறுப்பு கருத்து 2019 ஒப்பிடும் போது குறைஞ்சிருக்குதுன்னு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். என்ன காரணம்? ஏன்னா 2019 வந்து மோடியா ஸ்டாலினா என்பதுதான் முழக்கம். இப்போது அந்த முழக்கம் அப்படி இல்லை. அன்றைக்கு வைத்த முழக்கம் கோ பேக் மோடி என்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். இந்த நாட்டின் மாபெரும் பிரதமர் ஐஐடிக்கு வந்தால் மூத்திர சந்து வழியாக அழைத்து செல்லப்பட்டார். அவ்வளவு மோசமான பயத்தில் போனார். அப்படிப்பட்ட சூழல் இப்போது இல்லை. ரோடு ஷோ வராரு, மக்கள் வேணான்னு போலாமல் இருக்கிறாம தவிர பயத்தில் அவர் கிடையாது. அப்போ மாபெரும் மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டிய இடத்தை வந்து தவறிவிட்டது திமுக உள்ளிட்ட கட்சிகள். இருந்தாலும் திமுகவுக்கு சாதகமாகவே களம் இருக்கு. தேர்தல் மக்கள் திமுகவுக்கு ஏன் சாதகம்னா மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதால். குறிப்பாக சொல்ல போனா யார் அப்பன் வீட்டு சொத்துன்னு அவர் கேட்டார் இல்லையா, அது தமிழ்நாட்டு மக்களின் கருத்து. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கருத்து. அதையும் தாண்டி பல்வேறு முறைகேடுகள் மூலமாக ஒன்று அல்லது 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால் தமிழ்நாடு போர்க்களமாக மாற வேண்டும். மாறாவிட்டால் அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காது. அதையும் தாண்டி இன்னும் நீங்க மற்ற விஷயங்கள் சொல்லும்போது 2016ஆம் ஆண்டு திமுக கிட்டத்தட்ட 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 3 கண்டெய்னர் லாரி நிலையே பணம் போச்சு. பெருந்துறை பக்கமா அதை பிடிச்சாங்க. அந்த பணம் யாருக்கு தெரியாது. ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. அந்த தேர்தலில் மக்கள் அதிகார அமைப்போட பங்கு ரொம்ப முக்கியமானது. மே மாதம் 13ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ தேர்தல். மே மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் உடைப்பு போராட்டம் நாங்கள் நடத்தினோம். நான் உட்பட எங்கள் அமைப்புடைய செயலாளர் தோழர் வெற்றிவேல் செல்லியன் 2 கைகளையும் 2 கால்களும் உடைக்கப்பட்டன. போலீஸ் கூட்டி உடைச்சாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாகி இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதெல்லாம் கூட திமுகவுக்கு ஃபேவரபுளாக ஆதரவாக தான் போய் சேர்ந்தது. 2021 கூட இப்படிப்பட்ட நடைபெற்றது. ஆனால் 2021 பிறகு எடுத்துக்காட்டு நான் வந்து இப்போ டிவிகள் வந்து இப்போ நான் 2021 வரைக்கும் எல்லா சேனல்லையும் எங்களை கூப்பிட்டாங்க. 2021 பிறகு எந்த சேனலையும் கூப்பிடுறது, குறிப்பாக சன் டிவி ஆகட்டும் கலைஞர் டிவி எதுலையுமே நம்ம கூப்பிடுறது கிடையாது. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நேற்று கூட நான் ஒரு விவாதம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த விவாதங்களில் என்ன விவாதம் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதிலே சொல்றது இல்லை. இவங்க பதில் சொல்றது இல்லை, வேற எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ 100 லட்சம் கோடி ஏன் கடன் வந்துச்சுங்கிற கேள்வியை கிளப்புவதே கிடையாது. எதையோ பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதே நான் யோசிச்சு பார்க்குறேன். அங்கே துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது பிஜேபியை சேர்ந்தவர்களும் அதிமுக சேர்ந்தவர்கள் என் கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியலன்னா, நீ வந்து என்ன சொல்றீங்க, நான் ஒரு தேர்தலுக்கு நான் ஓட்டு போறதுக்கு போறேன்னு சொல்ல முடியாது. நான் வந்து இவங்ககிட்ட பணம் வாங்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ எங்களை போன்றவர்களுக்கு ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்க. கொடுக்கும்பொழுது அது உங்களுக்கு ஓட்டுகளாக பல இடங்களில் மாறி அறுவடை பண்ண முடிஞ்சது. இன்றைக்கு எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்பேஸுமே எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கறதில்லை. இப்போ யூடியூப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் பல யூடியூப் சேனல் வெளிப்படையாக நான் சொன்னேன். எல்லாருமே ஒரு கிளுகிழுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது தேர்தலே கிளுகிழுப்பாக போகுது. மோசம் இல்லை, உண்மையாகவே கிளுகிழுப்பாக பேசுகிறாங்க. அதாவது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக பேசுகிறாங்க. அப்போ இல்லைங்க, இது வந்து ஒரு நெருக்கடியான ஃபாசிஸ்ட் சூழல் நடக்கிறாங்க. தேர்தலை பற்றி எந்த கட்சியும் பேச, நாமளாவது பேசலாம் என்று பல சேனல்கள் இது வரைக்கும் எந்த சேனலும் நான் கேட்டது எப்பயும் கேட்டதில்லை. இந்த முறை கேட்டேன். இல்லை நீங்களாவது பேசுங்கன்னா எந்த சேனலுமே அப்படி இருக்கல. நீங்கள் ஒருத்தர் தான் அதை கேட்டுக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு நன்றி நான் தெரிவிச்சுட்டேன். ஏன்னா நான் சொல்றது எத்தனை பேர் பார்க்குறாங்க என்பது இல்லைங்க, இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறது உண்மை. இப்படி ஒரு வாய்ப்பை திமுக ஆகட்டும் சன் டிவி கலைஞர் டிவி யாரும் கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. அப்படின்னும் போது வேறு யார் வந்து உங்களுக்கு இல்லை பிஜேபிக்கு எதிராக பேசுகின்றவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டுங்கிற கருத்து முதல் இருக்கா? இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ திருமுருகன் காந்தியை பற்றி இப்போ சமீபத்தில் இப்போ திமுக காரர்கள் கிடையாது, திமுகவுக்கு திடீர்னு போய் பாதிமுகன்னு, அதாவது திமுகன்னு சொல்லுவாங்க, திடீர் திமுக ஆதரவாளர்கள். பாதிமுக பரம்பரை திமுக உதிரியா இருக்கிறவங்களா போய் ஆதரிக்கிறேன். இப்ப பரம்பரை திமுக காரங்க கூட எங்களுடைய பல இடங்கள் எங்களுடைய இந்த வெளியீடு வாங்கிட்டு நீங்க சொல்ற விமர்சனம் இருக்குதுங்க, அதாவது ஏத்துக்கிறாங்களா இல்லை இருக்குதாங்க சரிங்க வாங்கிட்டு போறாங்க. இந்த திமுக இருக்காங்களே, திடீர் திமுக இருக்காங்களே, இவங்க வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போய் சேர்ந்துக்குவாங்க. அவங்க நடவடிக்கை இப்போதான் 2-3 நாளாக பார்க்கும்போது திருமுருகன் காந்தியை போய் வருத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு, அண்ணாமலையை ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை வந்து ஒரு RSS பிஜேபியோட ஒரு ஐக்கான் இருக்கிறதுனால ஒரு ஆட்டுக்குட்டியை பழிட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. இது ஒரு வடிவம், அவ்வளோதானே. போராட்ட வடிவத்தின் ஒரு முறை, அது அவ்வளோதான். தேர்தலில் போய் அவர் போய் சாமி கும்பிட்டாரா, நாமம் போட்டுக்கிட்டாரா, இல்லை ஐயர் மாதிரி வந்து பூணூல் போட்டு திரிஞ்சாரா, இல்லையோ பொறுக்கிச்சினாரா, இல்லை வேலை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரா, இல்லை இப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை எதுக்கு நீங்கள் வருத்திருக்கணும்? ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா,
பிஜேபிக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருல, ஆட வெட்டானா மாட வெட்டானா, பிஜேபி திட்டானா இல்லையா, அதான முக்கியம். அப்ப அவனை நீ அரவணைச்சு போகணுமா? எதுக்கு நீங்க அவனை போட்டு வருத்திட்டு இருக்கீங்க? எஸ்டிபிஐ ஆதரிக்கிறாரு, அதிமுக கூட்டணியில் இருக்கிற எஸ்டிபி ஆதரிக்கிறாருன்னு அவரே தான் துரை வைகோவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணார். துரை வைகோவுக்கு பிரச்சாரம் செய்து யார்? இப்ப பிரச்சனை என்னன்னா, திமுக கூட அவருடைய பிரச்சார முறை ஏத்துக்குது. திமுகவுக்கு போய் திமுகவை அது சொல்ல வேணாம், இப்ப திமுகவுக்கு இருந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்து திமுக புலிவர்த்தி ஏமாளப்படுத்த திமுக மேல சவாரி செய்து கொண்டிருக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் தான் இவர்களுடைய இந்த பிரச்சார வடிவம் திமுகவுக்கு எதிராக போய் நான் முடியும் சொல்ல வரேன். எதற்கு இப்படிப்பட்ட சில்வண்டு வேலை, சில்லத்தனமான வேலை செய்யணும்? பிஜேபிக்கு எதிரான எல்லா வடிவங்களையும் பயன்படுத்தணுமா கூடாது? அதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா பயன்படுத்தணும். அப்ப அப்படின்னா வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருக்கணும். உங்களுக்கு என்ன, நான் ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் ஐயரா இருக்கணும், நான் ஒருத்தன் தான் மாப்பிளையா இருக்கணும், நான் தான் பணமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. திமுக இன்றைக்கு தோற்று போய் விட்டுச்சு அப்படின்னா நான் சொல்லுகிறேன், தனிப்பட்ட திமுகவோட தோல்வியாக மட்டும் பார்க்க முடியாது. ஒரு இடத்துல கூட தோக்கக்கூடாது. இன்னைக்கு நிலவர பிஜேபியோட வெற்றி என்ன, தனிப்பட்ட பிஜேபி வெற்றி இல்ல, தமிழ்நாட்டின் தோல்வியை தான் பார்க்கணும். அந்த சூழல்ல இன்னும் 10 நாள் கூட கிடையாது தேர்தலுக்கு. இப்ப திருமணம் போய் இருக்கு நோண்டிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகள் இவங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொல்ல, இப்படி நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட நபர்கள் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த களம் ரொம்ப முக்கியமானது. எங்களே போன்ற நபர்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம். நாங்கள் நோட்டீஸ் ஆகட்டும், எங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்கணும். எங்களுக்கு உங்களுடைய சேனல்களில் வாய்ப்பு கொடுங்க. எங்கெல்லாம் என் தனிப்பட்ட என்ன சொல்ல, திருமுருகன் காந்தி ஆகட்டும், இல்லை பெரியார் திக்கு ஆகட்டும், டிவிக்கு ஆகட்டும், இது போன்ற மக்கள் மன்றம் ஆகட்டும், மக்கள் அதிகாரம், இது பல்வேறு அமைப்பு, எல்லாத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. அவர்களை போல ஒரு காலத்திலேயும் உங்கள் கட்சிக்காரர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர்களை போல ஒரு காலத்திலுமே பிஜேபி எதிர்க்க உங்களால முடியாது. உங்களுக்கு ஒரு லிமிட், எல்லை இருக்கிற தேர்தல் வர முடியும். எங்களுக்கு லிமிட் கிடையாது. ஏதாவது ஸ்டெர்லைட்டை மூடியது சரி என்று பேசும் பொழுது நான் பதில் சொன்ன ஒரு பிஜேபி காரர்கிட்ட, அப்ப ஸ்டெர்லைட் எடுத்துட்டு போய் மோடி வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி, இதை உங்களால பேச முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் முறைகேடானது என்று வேற ஒரு விதமாக நான் சொன்னேன், உங்களால் சொல்ல முடியாது. அப்ப நான் எங்களை போன்றவர்களை பேச விடுங்கள். எங்கள் வாயை கட்டி போட்டு விட்டு பாசிசத்தை உங்களால் ஒருபோதும் எதிர்க்க முடியாது, வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. நிச்சயமா இந்தியர்களும் சரி தமிழர்களும் சரி இந்த பாசிச பாஜகவை எப்படி வீழ்த்துவது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது, எங்களுடைய கருத்து இதுதான் அப்படின்னு உங்களுடைய இயக்கத்தின் சிறப்பான கருத்து முன் வச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக உடைய வருகனையும் கருத்து மிக்க நன்றி தோழர். நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு பெருதனும் பெருது நிகழ்ச்சியில் மற்றொரு தலைமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன நீங்கள் வெற்றி பெற செய்தா உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வரை முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோட கேட்டுக்கிறேன். பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம்.